பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் பதவிக்கு பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் மிகவும் தகுதியானவர் என்று பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹஷிம் ஜாசின் ஆதரவு தெரிவித்துள்ளார். பெசாத்து தலைவர் முகைதீன் யாசின் கடந்த ஜனவரி 1 பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த பதவி காலியாக உள்ளது. இந்நிலையில் துவான் இப்ராஹிம் அந்த பதவிக்கு சிறந்த தேர்வு என்று ஹசீம் ஜாசின் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு தேவையான 4 முக்கிய தகுதிகள் துவான் இப்ராஹிமிடம் உள்ளதாக அவர் கூறினார். அவை இறைவனை அஞ்சுதல், இஸ்லாமிய போதனைகளை நடைமுறைப்படுத்துதல், மறுமை வாழ்க்கைக்கு தயாராக இருப்பது மற்றும் வாழ்க்கையில் திருப்தியுடன் இருப்பது ஆகியவை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் துவான் இப்ராஹிம் அவசரமாக செயல்படாத சமநிலையான அணுகுமுறை கொண்ட தலைவராக இருப்பதால் கட்சிக்குள் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகாது என்றும் ஹசீம் ஜாசின் குறிப்பிட்டார். பெர்லிஸ் மாநில அரசியல் மாற்றத்திற்கு பிறகு பாஸ் மற்றும் பெசாத்து கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை குறைத்து இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும் திறன் துவான் இப்ராஹிமுக்கு இருப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பாஸ் கட்சி அமைப்பு வரிசையில் அமாட் ஷம்ஷூரி முக்தாரை விட துவான் இப்ராஹிம் மூத்தவராக இருப்பதாகவும் ஹசீம் ஜாசின் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை ஏற்க மறுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துவான் இப்ராஹிம் மற்றும் அமாத் ஷம்ஷூரி முக்தார் ஆகியோரின் பெயர்கள் தற்போது அந்த பதவிக்கான முக்கிய வேட்பாளர்களாக பேசப்பட்டு வருகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.